நம்மள நிறைய பேருக்கு ப்ளவுஸில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஜாயின் பண்ணும்போது இந்த ஆம்கோல் கிட்ட வரக்கூடிய ப்ளஸ் சிம்பிள் மட்டும் கரெக்டாகவே வராது. அதுக்கு ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். இந்த மாதிரி ப்ளவுஸை வந்து பேக் பார்ட்டில் மடித்து தைக்காமல் அந்த 2 இன்ச்சு விட்டு போல் அதை அப்படியே விட்டுருங்க. ப்ளவுஸ் எல்லாமே ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ஸ்லீவை வந்து ஒன்று போல் வச்சுட்டு அந்த ஆம்கோல் நம்ம ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த கை கிட்ட அதை மட்டும் ஒன்றா வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த கப் ஷேப் எல்லாத்தையும் தூக்கி விட்டுக்கோங்க. தூக்கி விட்டுட்டு ஷோல்டர் எல்லாமே சமமாக வச்சுட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் அந்த பட்டி முடியும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. மார்க் பண்ணிட்டு ஒரு சின்ன அர்க்காத் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அந்த சைடும் நீங்கள் ஃப்ரண்ட்டோட பட்டி பீஸை வந்து ஒன்று போல் வச்சுட்டு அந்த பட்டி எண்டில் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டு அர்க்காத் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணுறதுனால நமக்கு ப்ளவுஸோட ஹைட் வந்து கம்மியாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இப்போ மார்க் பண்ணதுக்கிட்ட கரெக்டாக 2 இன்ச்சு மடிச்சுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ தையல் போட்டதுக்கப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் 1.5 இன்ச்சோ இல்லை 2 இன்ச்சோ எவ்வளோ விட்டிங்களோ அதை இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணும்போது நம்ம கப் ஷேப்பை எப்பயுமே தூக்கி விட்டுட்டு தான் ஜாயின் பண்ணணும். ஆம்கோல் கிட்ட கரெக்டாக 2 கிளாத்து ஒன்று போல் இருக்கான்னு வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. 2 சைடுமே அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ விட்டிங்களோ அதை நீங்கள் ஃபுல்லாகவே வச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பேக்கில் வந்து டாட் பிடிப்போம் இல்லையா, அதுக்காக நீங்கள் எவ்வளோ மார்க் பண்ணுறீங்களோ அதை மார்க் பண்ணி ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இப்போ தையல் போட்டதுக்கப்புறம் நீங்கள் ப்ளவுஸை வந்து ஸ்லீவை விரிச்சு விட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ப்ளஸ் சிம்பிள் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுனால நமக்கு ஸ்லீவ்லேயும் சரி கீழே பாட்டம்லேயும் சரி நமக்கு எந்த எக்ஸ்ட்ரா கிளாத்துமே வராது. உங்களுக்கு ஆம்கோல் கிட்ட இந்த மாதிரி ஏத்த இறக்க வந்துச்சுன்னா இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள்.